வெல்கம் டு புஷ்பா மீடியா உங்களை அன்போடு வரவேற்கிறது. வணக்கம் மக்களே. சரி இருங்க, நான் புறப்பட்டுட்டேன். தம்பிக்கு நகல் பிடிபட்டுருக்குன்னு சொன்னேன்ல, அதை போய் அந்த வீட்டை பார்த்துட்டு எப்படின்னு நான் பேசிட்டு வர்றேன். இருங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, நான் வந்துடுறேன். இடம் எப்படி என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வர்றேன். இருங்க, வீட்டில் இருங்க, நான் வந்துடுறேன். வாங்க 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 உட்காருங்க, சேரில் உட்காருங்க. வாங்க, சரி என்ன செய்தி, எங்கேருந்து வரீங்க? வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை, அந்த உங்கள் பொண்ணு நகல் பிடிபட்டிருக்கு எங்கள் தம்பிக்கு. சரி. அது புரோக்கர் ஒரு நகல் கொடுத்தாரு, அது உங்கள் நகலாக இருந்தால் பிடிபட்டிருக்கு. அதான் பார்த்துட்டு போன்ட்டு வந்தேன். எப்படி என்ன செய்வீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு போன்ட்டு நான் வந்தேன். ஓ, எங்கள் தம்பிக்கு தான் பிடிபட்டிருக்கு. யார் ஜாதகம் யார் கொடுத்தது? எங்கேருந்து யாருக்கு உங்களுக்கு கொடுத்தது? நான் உங்கள் வீட்டில் கொடுத்துருந்தேன், புரோக்கர்லாம் கொடுத்தா இருந்தேன் இல்லை ஜாதகத்தை உள்ள ஜாதகத்தையெல்லாம். ஆமாம். சரி, உங்களுக்கு பிடிபடுதா? பையனுக்கு பிடிபடுதா? பிடிபட்டுட்டு சரி. அதான் பார்த்துட்டு போன்னு வந்தேன். எங்கள் ஊர் புரோக்கர் தான் கொடுத்தாரு. அவர் நல்ல டைப்பு, நல்ல ஆள் தான். கொடுத்தாரு, அதான் பார்த்துட்டு போன்னு. ஆனால் இப்போ சாதம்லாம் எல்லாம் கரெக்டாக பொருந்துது எல்லாமே. சரி. 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கு. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் பொண்ணு தம்பிக்கு எப்படின்னு தெரியல. அதான் பார்த்துட்டு பேசிட்டு போவோம், பொண்ணையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு வந்தேன். சரி, மாப்பிள்ளை ஜாதகத்தை கொடுத்துட்டு போங்க, நானும் பார்த்துக்கிறேன். நீங்க பாத்தீங்க, நான் தான் வச்சிருக்கேன். என் தம்பியோட நகலு தான் வச்சிருக்கிறேன். சரி. நீங்களும் பாத்தீங்க, உங்க நகலு எங்களுக்கு கரெக்டா பொருந்துது, எங்க தம்பி கரெக்டா பொருந்துது. சரி. நீங்க மற்றபடி எப்படி என்னங்கிறத வந்து நீங்க சொல்லுங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் ஜோதிகார்ட்ட கொண்டு பார்த்துக்கிறேன். சரி. அப்புறம் வந்து பையன் என்ன பண்ணுறாப்புல, என்ன வேலை பார்க்குறாப்புல, என்ன செஞ்சுருக்கிறாப்புல? இப்போ தம்பி வந்து மெட்ராஸில் இன்ஜினியரிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாப்புல? மாதம் வந்து 45-50 ரூபா சம்பாதிக்கிறான். ஓ, சரி. அப்புறம் தண்ணி, பீடி, சிகரெட்டு, தண்ணி எல்லாம் உண்டா? எந்த பழக்கமுமே எங்கள் தம்பிகிட்ட இருக்காது. அப்படி குடிக்கிறவங்களோட அவன் பேச்சை வச்சுக்க மாட்டான். சரி. எல்லாத்துலேயும் வந்து அவன் நல்ல டைப்பு. எல்லாம் பழகுறது, போகிறது, யாருக்கும் ஒரு உதவி பண்ணுறது, எல்லா. எத்தனை பேர் அண்ணன் தம்பி? எத்தனை பேர்? அக்கா தங்கச்சி எத்தனை பேர்? அப்பா அம்மாவெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க தம்பிக்கு வந்து தம்பியோட அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான். அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்க குடும்பம் ஃபேமிலியாக இருக்காங்க. அப்புறம் தங்கச்சி 2வது கட்டி கொடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் லாஸ்ட்டு பையன் தம்பி. சரி. நீங்கள் என்ன தான் மொதக்கா? ஓ, சரி. இப்போ என்ன நீங்கள் இப்போ அப்புறம் என்ன எதுவும் எதிர்பார்ப்பெல்லாம் எதுவும் வச்சுருக்கிறீங்களா? அதுவும் என்ன ஒன்றும் எதிர்பார்ப்பெல்லாம் நான் பார்க்கல. பொண்ணு நல்லா இருக்கணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும். நீங்கள் எதாவது அழைச்சிட்டு போனோம்னா கொஞ்சம் டீசெண்டாக அழகாக இருக்கணும். மற்றபடி வந்து மாமனார் மாமியாரில் நல்லா கொஞ்சம் கவனிச்சிக்கணும். குடும்பத்தை வந்து நம்ம ஒழுங்காக அது கவனிக்கணும். குடும்பத்தை ஒழுங்காக கவனிச்சிக்கிட்டுனா போதும். பையன் என்ன படிச்சுக்கிறாப்புல? பையன் தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். இது பொண்ணு வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கு. பொண்ணு தான் பிஎஸ்சி படிச்சிருக்குன்னு போட்டிருக்கு, நான் பார்த்தேன். ஆமாம். அது வேலையை பற்றி ஒன்றும் இல்லைங்க, நம்மள்கிட்ட நிலமெல்லாம் நிறையா இருக்குங்க. நான் வந்து பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் கேட்காமலே எல்லாம் செய்வேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க, அதையா நான் கேட்குறேன். உங்கள் பொண்ணுக்கு உங்கள் இஷ்டம், நீங்கள் செய்யுங்க. ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் பாக்கியெல்லாம் ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டேன். பொண்ணுக்கு ஸ்கூட்டி ஒன்று அதுக்கு அது வாங்கி கொடுக்கலனாலும் என் தம்பி வாங்கி கொடுத்துருவான். இல்லை, அதான் கார் தான். அப்புறம் ஸ்கூட்டி என்ன, கார் ஒன்று வாங்கி கொடுத்துட முடியாது. பாக்கியெல்லாம் நான் செய்கிறபடி நான் செஞ்சிருவேன். ஆமாம். அதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஜாதகம் நானும் பார்த்துக்கிட்டு பிடிச்சிருந்தா நானும் அப்புறம் அதுக்கு மேலே அந்த மாப்பிள்ளையை வந்து நான் பார்க்குறேன். சரி, நீங்கள் மாப்பிள்ளையை வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் பாருங்கள், இடமெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம். ஏன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். எனக்கு ஆனால் எல்லாம் இடம்லாம் உங்கள் இடம்லாம் பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. பொண்ணு தான் இப்போ பார்க்க முடியல, அப்புறம் வந்துருமா? பொண்ணு எங்கே இருக்குது? அது வந்து ஸ்கூலில் டெம்பரரியாக டீச்சராக ஒர்க் பண்ணுது. எத்தனை 5 மணிக்கு வருமா? ஆமாம். சூப்பரா இருக்கு, வெயிட் பண்ணீங்கன்னா பார்த்து போகலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஆனா பக்கத்துல எல்லாம் விசாரிச்சா நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு ஒரு நாளைக்கு வாங்க, நான் பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். நேராக வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம். நீங்க வாங்க, நானும் வந்து பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பார்த்துட்டு
நான் வாரேன். வாங்க. நீங்கள் வந்து பார்த்து இங்கே 2 நேரம் இங்கே நீங்கள் 2 3 பேர் வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருந்தா அப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே நம்ம நாங்கள் பேசுவோம். பொண்ணு பிடிச்சிருந்தோன்னா அப்புறம் நீங்கள் வந்து பதில் சொன்னோன்னா நாங்கள் வந்து ம் பூ போட்டு வச்சுட்டு போகிறோங்க. ஆ எனக்கான எல்லாம் இடமெல்லாம் எல்லாம் உங்களுடைய பேச்சு எல்லாமே பிடிச்சிருக்கு. சரி. அதனால பொண்ணும் அநேகமாக வந்து நான் பையன் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கான் தம்பி. ம் தம்பி பொண்ணை பார்த்துருக்கம்மா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஏங்க அதை ஸ்கூலில் வேலை ஆ பார்க்குறதால பொண்ணு தெரியும் போல நான் இருக்கு. நல்லா கிளி மாதிரி வளர்த்து வச்சுக்கிறேன். அது மேலே எந்த இது வேலையெல்லாம் நல்லா நல்லா செய்யும்ல. எந்த ஒரு யார்ட்டையும் அண்ணாந்து பற்றி கூட ரோட்டில் ஏதாவது கரெக்டாக இருக்கும். அது வேலையெல்லாம் வந்து நல்லா அதெல்லாம் வீட்டு நல்லா வேலையெல்லாம் நல்லா பார்க்கும்லங்க. அதெல்லாம் நல்லா செய்யும் வேலையெல்லாம். வீட்டு வேலையும் பார்க்கணும். ஏன்னா ஆ டீச்சர் வேலையாக இருந்தாலும் வீட்டு வேலையும் கொஞ்சம் கவனிக்கணும். இல்லை இல்லை அது வேலை நல்லா செய்யும். வேலை நல்லா செய்யும்ல. ஆ அதுதான் நம்மளுக்கு வேண்டியது. சரி. சரி, அப்போ நீங்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு போங்க. நான் கொடுத்துட்டு போகிறேன். நான் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிண்ணே, நான் புறப்படுறேன். இந்த இருக்கு நகலே. உங்கள் ஃபோன் நம்பரும் கொடுங்க. இதில் இருக்குல்ல எல்லாமே ஃபோன் நம்பரு, ஆ எல்லா மாப்பிள்ளையோட படிப்பு எல்லாமே அதில் எல்லாமே இருக்கு. சரி, நான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் இப்போ நேர்லேயே நான் வரேன். வாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு. புரோக்கரும் வருவார் உங்கள் வீட்டுக்கு. வருவார். நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் பார்த்துட்டேன். அவரும் வருவார். அப்போ போயிட்டு வருவானே. சரி, இப்போ போய்ட்டு வாங்க. சரி, போய்ட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போங்க. லேடி நல்லா நீங்கள் வேறு இழந்த வழியாக இருக்கிறீங்க, ஒண்டியாக போகிறீங்க, பார்த்து போங்க. அது நல்லது. நம்ம என்ன போய் நான் பார்த்து போய் தரேன். சரி, பார்த்து போட்டாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வரேங்க. சரி சரி.